ஹாய் வீவர்ஸ், ஒரு சூப்பரான ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம ரேவதிக்கு இவ்வளோ நாளா கார்த்தி தான் மகேஷை கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ ரேவதிக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. சாமுண்டேஸ்வரி யார்கிட்டயோ ஃபோன்ல பேசுறத ரேவதி ஒட்டு கேட்குறாங்க. அதுல சாமுண்டேஸ்வரி அந்த ரவுடிங்க கிட்ட மகேஷை பத்திரமா பார்த்துக்கோங்க, அவன் எங்கேயாவது தப்பிச்சு போயிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதை கேட்டதுமே ரேவதி வந்து ஷாக் ஆயிடுறாங்க. என்ன அம்மா மகேஷ பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே புரியலையே, இதுல என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி போற இடத்துக்கு அவங்க கார்லயே டிக்கி பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி மகேஷ கடத்தி வச்சிருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அங்க மகேஷ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்ததுமே ரேவதிக்கு பயங்கர ஷாக்கு. என்ன இவ்வளவு நாள் நம்ம ராஜா தான் மகேஷ கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தப்பா புரிஞ்சு வச்சிருந்தோம். ஆனா இப்ப என்ன அம்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுக்கு பார்த்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கரமா குழம்பி போய் நிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி ரவுடிங்க கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க, இவனுக்கு சாப்பாடெல்லாம் ஒழுங்கா போடுங்க, இவன் எங்கேயும் தப்பிச்சு போயிட போறான், பத்திரமா பாத்துக்கோங்க, நான் சொல்ற வரைக்கும் அவன் நம்ம கஸ்டடியில தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க கிட்ட மகேஷ பத்திரமா பாத்துக்கோங்க அப்படி இப்படின்னு பேசுறத நம்ம ரேவதி ஒட்டு கேட்டுடுறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே ரேவதிக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்தி போயிடுச்சு. இவ்வளவு நாளா நம்ம ராஜா தான் மகேஷ கடத்தினான்னு சொல்லிட்டு அவனை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருந்தோம். ஆனா, இப்போ நம்ப அம்மா தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ரேவதி வந்து புலம்பிக்கிட்டு மறுபடியும் வந்த வழியாவே வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போனா கார்த்தி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி நம்ம கார்த்திய பார்த்து, இவ்வளோ நாளா நான் உன்னைய தான் தப்பா புரிஞ்சுட்டு இருந்தேன் ராஜா. நீ தான் மகேஷ கடத்தி வச்சிருந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னைய போயிட்டு தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டேனே. ஆனா இப்பதான் எனக்கே தெரியுது. எங்க அம்மா தான் மகேஷ கடத்தி வச்சிருந்தாங்க. ஐ அம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க கார்த்தி முன்னாடி நின்று ரேவதி ரொம்பவே மனம் வருந்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இந்த ப்ரோமோவ பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இனிதான் எபிசோட் வந்து வேற லெவல்ல போக போகுது. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.